நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் விடுவீங்க? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான். அவ்வளவு கொட்டணும்னா பரப்பி விட்டுருவீங்களா? காரம் போட்டு அப்படியே பரப்பி விட்டுருவோம். இப்ப வந்து அர்ஜென்ட்டா கேக்குறாங்கன்னா 5 கிலோ வேணும் 10 கிலோ வேணும்னா நம்ம குயிக்கா பண்ணி கொடுப்போம். 4 கிலோ 1/2 கிலோ வேணும்னா பேக்கிங் மேக்ஸிமம் அவங்க எவ்வளவு கேக்குறாங்களோ 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ. குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி காரமே இல்லாம கேட்பாங்க. உருளைக்கிழங்குல குழந்தைகளே சாப்பிட சால்ட் மட்டும் போட்டு கொடுப்போம். சரிங்க. அவ்வளவுதான். 2 kg ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவோம். ரிப்பன் பக்கோடா, ராய் பக்கோடா. இது வந்து ரிங் முறுக்குங்க. ரிங் முறுக்கு, பூண்டு மிச்சர். பூண்டு மிச்சருக்குன்னு ஒரு ஃபேன்ஸே இருக்காங்க. இது அரிசி முறுக்குங்க. வரமிளகாயை வந்து கிரைண்டர்ல ஆட்டி மிக்ஸ் பண்ணுவோம். பாம்பே மிச்சர், சாத்தூர் காரசேவ். தித்திப்பு காரசேவுங்கிறது தித்திப்பு, அது ஸ்வீட்டுங்க. ஸ்டார் முறுக்கு வந்து இந்த பைப் முறுக்குன்னு சொல்லுவோம். இது வந்து ஓமங்க, நல்லா இருக்கும், சுவையா இருக்கும். இது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவோம். காரம் இருக்காது. மரவள்ளி சிப்ஸ் வந்து சூடா போட்டிருக்கோம். சரி, லூஸ்ல ஏதாவது கொடுப்பீங்களா? கிலோ கணக்குல கொடுக்குறீங்க. எங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபாக்குள்ள வேணும் அப்படின்னா அந்த ரேட்லயே நீங்க கொடுக்குறீங்க. பேக்கிங் ரெடி. ஹோல்சேல்லயும் கிடைக்கும், ரீட்டைலையும் கிடைக்கும். இங்க வாங்குறது உங்களுக்கு எப்படிங்க, நல்லா இருக்குங்களா? அருமையா இருக்குங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சூடா மரவள்ளி சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், உருளைக்கிழங்கு சில்லி, மிச்சரு, முறுக்கு சுட சுட சொந்தமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து மரவள்ளி சிப்ஸ் தான் போறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அது போக ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா? நாங்க சொந்தமா தயாரிக்கிறது எல்லாமே இது சொந்தமா. இது எல்லாமே நீங்க தயாரிக்கிறது? மிச்சரு, முறுக்கு இது எல்லாமே சொந்த தயாரிப்பு. உங்களுடைய சொந்த தயாரிப்பு தான். ஆமா. பாக்கலாங்களா? பாருங்க, நீங்க தான் காட்டணும். பாருங்க. நம்ம காரமடை மிக அருகில் இருக்கக்கூடிய ஸ்வேதா சிப்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோங்க. நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து தரமான முறையில எங்கெங்க வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தேடி தேடி நம்ம சேனல் வழியா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த கடைகளினுடைய உரிமையாளர்கிட்ட பல கேள்விகள் இருக்கு. ஒரு ஸ்நாக்ஸ் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம என்ன முறைகளை கையாண்டா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்க பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்க. என் பேர் பாலகிருஷ்ணனுங்க. நம்மளுடைய பூர்வீகம் சொந்த ஊர் வந்து விருதுநகர். பக்கத்துல கிராமம் எலிங்கநாயக்கன்பட்டி. சரிங்கண்ணா. கிராமம். நான் சின்ன வயசுலயே இங்க வந்து வேலைக்குன்னு தான் வந்தேங்க. கோயம்புத்தூர் மிச்சர் கம்பெனிக்கு என்னைய வேலைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ வந்து சின்ன வயசுல இருந்து நான் வேலை பார்த்து அதை நான் பழகி அதனுடைய இதை எல்லாமே தெரிஞ்சுட்டு சொந்தமா பண்ணிட்டு இருக்கேன். சொந்தமா ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நம்ம சீவல்னு சொல்லுவோம், சாத்தூர் சீவல்னு சொல்லுவோம். இங்க வந்து ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவோம். ரிப்பன் பக்கோடா. ஆமா. ஓகே. இது எவ்வளவு வெயிட் இருக்குங்க? 1 kg. 1 கிலோ. 1 கிலோ. ஆனா 1 கிலோக்கு மேலேயே இருக்க மாட்டேங்குது. நல்ல வெயிட்டா இருக்குங்க. வெயிட் பயங்கர. 1 கிலோ. 1 கிலோ எல்லாமே 1 கிலோ பாக்கெட். ஓகே. அடுத்ததுங்க, இது வந்து ராய் பக்கோடாங்க. எதுங்க? அதுவும் ரிப்பன் பக்கோடா மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, ராய் பக்கோடா. ராய் மாவுல பண்றது. நீங்களே தயாரிக்கிறதுனால ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறீங்க? ஹோல்சேல் பிரைஸ்ல ஒரு கொஞ்சம் மொத்தமா எடுத்தாங்கன்னா ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஆமா. சுவையெல்லாம் எப்படி இருக்குங்க? டேஸ்ட் நீங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாரு சொல்லுங்க. ஓகே. நான் சொல்ல முடியாது. நான் பண்றது நானே சொல்ல. நீங்களே சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். சரிண்ணா. இது வந்து ரிங் முறுக்குங்க. ரிங் முறுக்கு. ஆமா. இது குழந்தைகளுக்கு ஃபேவரட். ஆமா இல்லைங்களா? ஆமாங்க. எல்லாமே 1 கிலோ தான். எல்லாம் 1 கிலோ தான். நல்லா இருக்கும் இல்லைங்களா? குவாலிட்டி நல்லா இருக்கும். மிக்சர், பூண்டு மிக்சர். ஆமா. அந்த பூண்டு மிக்சருக்குன்னு ஒரு ஃபேன்ஸே இருக்காங்க. பூண்டு மிக்சர் தனியா கடல மாவுல நல்லா டேஸ்டா கொடுப்போம். ஓகே. இதுல என்ன ஆட் பண்ணுவீங்கன்னா? கடல மாவு, அரிசி மாவு, பெருங்காயம், தண்ணி, கெட்டியை வந்து தண்ணியில கரைச்சி மாவுல ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுலதான் அந்த டேஸ்டே வரும். அதனாலதான் டேஸ்ட் வருது. இது வந்து பூண்டு மிக்சர். அடுத்தது பார்க்கலாங்களா? இது என்ன முறுக்குங்க? இது அரிசி முறுக்குங்க. அரிசி முறுக்கு. ஆமா. இந்த முறுக்கை பத்தி சொல்லுங்க. அரிசி முறுக்கு கிரைண்டர்ல ஆட்டி போடுறது. அரிசி, பொட்டுக்கடல மாவு, பெருங்காய தண்ணி, எள்ளு, ஓமம் இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி மிளகாய், வரமிளகாயை வந்து கிரைண்டர்ல ஆட்டி மிக்ஸ் பண்ணுவோம். குவாலிட்டி நல்லா கொடுக்கறதுனால எல்லாமே ஒரு. சரி, லூஸ்ல ஏதாவது கொடுப்பீங்களா? இது வந்து நீங்க கிலோ கணக்குல கொடுக்குறீங்க. எங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபாக்குள்ள வேணும் அப்படின்னா அந்த ரேட்லயே நீங்க கொடுக்குறீங்க? அதே ரேட் தான். 120 ரூபா. அது வச்சிருக்கீங்களா? அந்த பேக்கெட்டும் இருக்குது. அடுத்தது இது வந்து பாம்பே மிக்சர். பாம்பே மிக்சர். ஆமா. இது பருப்பு.
எதனால இதுக்கு பாம்பே மிக்சர்னு பேர் வச்சாங்க அது தெரியல இல்லைங்களா? தெரியலைங்க. ஆரம்பத்துல இருந்தே இதுக்கு வந்து இந்த பருப்பு, இந்த பாம்பே பருப்புன்னு சொல்றோம் இல்லைங்க. ஆமாங்கண்ணா. ஆமா. இது பருப்பு வந்து மைசூர் பருப்பு, பாம்பே பருப்புன்னு சொல்லுவோம். அதை வச்சு இது பாம்பே மிக்சர் பேர் வந்துருச்சு. எனக்கு முன்னாடி வச்சவங்க, எனக்கு தெரியாதுங்க. சாப்பிட மட்டும் தான் தெரியும். ஆனா தயாரிக்கிறது பாம்பே மிக்சர். ஆக்சுவலா நீங்க அந்த 10 ரூபா 20 ரூபா ஸ்நாக்ஸ்னா வெறும் ஒரு 50 கிராம் 100 கிராம் கூட இருக்காது. அது வந்து 20 ரூபான்னு சொல்லிட்டு நம்மளது அப்படி இல்லைங்க. வெயிட் போட்டு தான், கண்ணு முன்னாடியே வெயிட் போட்டு தான் கொடுப்பீங்க. ஆமா, குவாலிட்டியா இருக்கும். அவங்க சாப்பிடுறவங்க விரும்பிட்டு மறுக்க வந்து இப்ப இன்னைக்கு 100 கிராம் வாங்குறாங்க, நாளைக்கு 200 ரூபா வாங்குவோம். அப்படி வாங்குவாங்க. அப்படித்தான். சிம்பிளா தான், அளவா தான் பண்றோம். கேட்கறவங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு பண்ணி. ஓகே, அடுத்த முறுக்கு பாக்கலாங்களா? இது என்ன முறுக்கு? இது சாத்தூர் காராசேவு. சாத்தூர் காராசேவு. இது எப்படின்னா இருக்கும் இதனுடைய சுவை? கடல மாவு, அரிசி மாவு, அதே வரமிளகாய், பெருங்காயத்தூள், இதே அருமையா இருக்கும். நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா. ஓகே, இந்த காபிக்கெல்லாம் சைடிஷா வச்சு சாப்பிடுறதுக்கு காரசேவு நல்லா இருக்கும். தித்திப்பு காரசேவுங்கிறது தித்திப்பு, அது ஸ்வீட்டுங்க. அது ஸ்வீட் நாங்க போடுறது இல்ல. பூரா கார ஐட்டம் மட்டும். கார ஐட்டம். ஆமா. ஓகே, அடுத்ததுங்கன்னா இது வந்து ஒன்லி அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு. ஸ்டார் முறுக்கு. ஒன்லி அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, ஆயில், அந்த எள்ளு ஓமம். குவாலிட்டி நல்லா இருக்கும். எள்ளு ஓமம் தெரியுதுங்களா? ஆமாங்க. இது வந்து இந்த பைப் முறுக்குன்னு சொல்லுவோம். என்ன முறுக்குங்க? பைப் ஹோல்சூல்ல முறுக்கு. இது வந்து பைப் முறுக்குன்னு சொல்லுவோம். இது அரிசி முறுக்கு தான். இது அரிசி முறுக்கு. நல்லா இருக்கும். இது நானே ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு முறுக்குல இது இருக்கு. ஆமாங்க. ஏன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால அந்த சாப்பிட்டு இருக்கும். கடிச்சு சாப்பிடும்போது மொறுன்னு இருக்கும். நல்லா இருக்கும். சுவையா இருக்கும். ஆமா, இது எல்லாமே உங்களுடைய தயாரிப்பு தான்? எங்க தயாரிப்பு. அடுத்தது இது என்னங்க? ஓமங்க. தனி சேமியா மாதிரி இந்த ஓமம் மிக்சருக்கு போடுறோம் இல்லைங்க? ஆமா, அதுலயே வந்து தனியா ஓமம் இதுல வந்து ஓமங்கிறது ஓமம் போடுறோம். இது நல்லதுங்களா? நான் உடலுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வெறும் ஓமம் மட்டும் தான் சேர்த்துவோம். இதுல எள்ளு, ஓமம், கடல மாவு, கொஞ்சம் மிக்சிங் அரிசி மாவு. அந்த டேஸ்ட் அருமையா இருக்கும். தனியா. ஓகேங்க. இது சுவையா நல்லா இருக்கும். சுவையா இருக்கும். இது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவோம். காரம் இருக்காது இதுல, வந்து காரம் இருக்காது. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா. இது மரவள்ளி சிப்ஸ். அது பாக்கலாங்களா? நான் பாரு, இந்த மரவள்ளி சிப்ஸ் தனியா கொடுக்குறீங்க? ஆமாங்க. மரவள்ளி சிப்ஸ் வந்து சூடா போட்டிருக்கோம். போட்டுறேன், பாருங்க. கொட்டணும்னா பரப்பி விட்டுருவீங்களா? காரம் போட்டு அப்படியே பரப்பி விட்டுருவோம். எங்க பரப்பி விடுங்க. இது மிளகாத்தூள் தான்? ஆமா, இது மிளகாத்தூள், உப்பு ரெண்டு கலந்துருக்கு. ஆமா, சுவைக்காக. அதாவது ஒருத்தருக்கு டேஸ்ட் காரம் வேணும், இல்ல காரம் வேண்டாம்னு சொன்னா, காரம் வேண்டாம்னு சொன்னா தனியா கொடுப்போம். இது காரம் ஜாஸ்தியா, கொஞ்சம் காரமா வேணும்னா காரத்தோட போட்டுப்போம். ஓகே, அந்த மாதிரி போடுற பாருங்க. மிக்ஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல போட்டா காரம் ஜாஸ்தி ஆயிடும். ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஆமா, அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. குழந்தைங்களே விரும்பி 1-2 சாப்பிட்டாங்கன்னா காரம் ஜாஸ்தி. ஆமா, அதுக்கு அளவா காரம் போடுவோம். ஓகே, இது எப்படிங்கண்ணா நீங்க பேக்கிங் எல்லாம் எவ்வளவு கிராம்ஸ் வந்து பேக் பண்ணீங்க? அதாவது 1 kg, 1 கிலோ. இது 1 கிலோ தான். எல்லாமே 1 கிலோ தான். மரவள்ளி சிப்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க தயாரிக்கிறதுக்கு? கிழங்கு வந்து விலைக்கு வாங்கிட்டு வருவோம். கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்துட்டு வர்றோம். எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணி கழுவி நீட்டா வெட்டுவோம். நீட்டா கட் பண்ணுவோம். கட் பண்ணி அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். பாட்டி வந்து அந்த தோல் சீவுறாங்க. தோல் மட்டும் சீவுறாங்க, கிளீன் பண்றாங்க. அதை கிளீன் பண்ணி ஆமா கொடுத்துருவாங்க. ஆமா, அதை கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த ப்ராசஸ் அங்க பாக்கலாங்களா? பாருங்க. தம்பி கிழங்கு எடுக்கிறாருங்க. கீழே ஊந்திருது. அப்படியே விழுந்து. அடுத்தது நீங்களே போடுவீங்களா? நாங்களே போடுவோம். ஒண்ணு போடுங்கண்ணா. அது போடும்போது மட்டும் அப்படியே தூவி விடணும் இல்லைங்களா? தூவி விடணும். ஹீட் நல்லா இருக்கணும். அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் இருக்கணும். ஹீட் இருந்தா தான் சிப்ஸ் நல்லா இருக்கும். இதுல வந்து இந்த ஜாயிண்ட் இருக்க கூடாது. அதனால இது இப்படி எடுத்து விடுவீங்க. ஆமா. பூரம் போட்டீங்க? எல்லாம் போட்டு அவ்வளவு அளவு இருக்குது. அந்த அளவு தான். எவ்வளவு நேரம் பொறிக்க விடுவீங்க? பொறிக்க விடுறது எவ்வளவு நேரம் விடுவீங்க? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். அவ்வளவுதான். இந்த அடுப்பினுடைய அளவு எவ்வளவு இருக்குங்கண்ணா? 5 கஞ்சி வரும். 5 கஞ்சி. எப்படிங்கண்ணா மேல வந்து எப்படி இந்த அடுப்பை நீங்க அமைப்பீங்க?
செங்கலும் மண்ணுங்க. அது மட்டும்தான். அது மட்டும்தான். வேற ஒண்ணும் இல்லை. வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய கோலையில எத்தனை ஸ்வீட் வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணலாங்க. கண்டிப்பா 5 நிமிஷம் தான் முடிஞ்சு வெந்துடும். ஆமாங்க. விறகு மட்டும்தான் பயன்படுத்துறீங்க? விறகு மட்டும்தான். ஆமா. கேஸ் பண்ணோம்னா கேஸ் எல்லாம் கட்டுப்படி ஆகாது. செட் ஆகாது, கட்டுப்படி ஆகாதுங்க. கேஸ் நமக்கு அது விறகுதாங்க. விறகுதான். உள்ள விறகுதான். விறகுக்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியதா இருக்குங்க? விறகுக்கு வந்துங்க ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபாய் செலவாகுது. விறகுக்கு மட்டும். ஒருவேளை நீங்க கேஸ் பயன்படுத்துறதா இருந்தா? கேஸ் பயன்படுத்த மாதிரி தான் 4000 ரூபாய் செலவாகும். 3000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரேட் வச்சு. ஆமா, கஷ்டம் இல்லைங்கண்ணா. அதனாலதான் மரவள்ளி சிப்ஸ் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானதுங்களா? ஆமாங்க. மரவள்ளி சிப்ஸும் சரிங்க, மரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நல்லா அருமையா இருக்கும். உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். உடம்பு ஹீட்டு கம்மியா இருக்குங்களா? ஹீட்டு கம்மியா இருக்கு. இல்ல, அப்பக்கப்ப ஹீட் ஏத்திட்டே இருக்கணும். ஆமா, அப்பதான் அது. ஏன்னா அடுத்த இது போடுறதுக்கு நமக்கு ஹீட் வேணும். ஆமாங்க. அது பண்ணிட்டோம்னா மறுக்க வந்து ஹீட் ஏத்துறதுக்கு சிரமம். அது பேக்கிங் போட்டுருக்காங்க இல்லைங்களா? பாருங்க. 2 கிலோ அவங்க வேணும்னு கேட்டிருக்காங்க. 2 கிலோ அடக்கும். 2 கிலோ அளவா நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. பேக்கிங் எவ்வளவு வரைக்கும் கொடுப்பீங்க? பேக்கிங் மேக்ஸிமம் அவங்க எவ்வளவு கேக்குறாங்களோ 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ 30 கிலோ 40 கிலோ கொடுத்தா கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க? கொடுப்போம். ஒரு பேக்கிங் வந்துட்டு கவர் வந்து எவ்வளவு கிலோ வரைக்கும் பிடிக்குங்க? அது கவர் ரேட் ஜாஸ்தி. கவர் ரேட்டுக்கு இப்போ 1 கிலோ பிடிக்கும். சரிங்க. 2 கிலோ அவங்க எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு தக்கன கொடுத்துருவீங்க. காரம் அதுக்கு ஏத்த மாதிரி கேட்கிற அளவு போட்டுக்குவீங்களா? ஆமாங்க. ஒருத்தர் காரம் ஜாஸ்தியா கேட்பாங்க, கம்மியா கேட்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்குவீங்க. குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி காரமே இல்லாம கேட்பாங்க. உருளைக்கிழங்குல குழந்தைகளே சாப்பிடணுங்கிறதுனால அதுக்கு வந்து சால்ட் மட்டும் போட்டு கொடுப்போம். சரிங்கக்கா. அந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 5 கிலோங்களா? 2 கிலோ. 2 கிலோ. இல்ல மொத்தம் கொஞ்சம் போடுங்க. இப்போ கடைக்கு தேவைனாலும் உங்ககிட்ட கேட்டா கொடுப்பீங்க? என்ன ப்ரோ? ஹோல்சேல்லயும் கிடைக்கும், ரீட்டைலையும் கிடைக்கும். 2 கிலோ 4 கிராம் எக்ஸ்ட்ரா தான் போடுவீங்க. அதாவது கரெக்டா போட மாட்டோம். எப்பவுமே அந்த ஒரு 2 கிலோங்கிறது ஒரு 4 கிராம் 6 கிராம் எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். சைஸ் வந்து ஸ்லைடா அந்த கட் பண்றது வந்து அதுவே மெஷின்ல கட் பண்றதுனால ஈஸியா இதாயிரும் இல்லைங்களா? அவரு அந்த கையில கட் பண்றாரு. இதுக்கு வேலை ரொம்ப அதிகங்களா? வேலை ஜாஸ்தி. வேலை ஜாஸ்தி தான். மிளகாய் பொடி போடாம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. டேஸ்டே இருக்காது. அந்த டேஸ்ட் வரும். அந்த காரம் உப்பு கரெக்டா நாங்க போட்டோம்னா அந்த யாராவது கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். ஆமா, ஒரு 15 நாளைக்கு அப்படியே இருக்கும். நல்லா இருக்கும். மொத்தம் எத்தனை கிலோங்க ஆர்டர்? வந்து அவருக்கு 30 கிலோங்க. 30 கிலோ ஆர்டருங்க. 30 கிலோ ஆர்டர் அவர் எடுத்து போறாங்க. இது கடைக்கு வாங்குறாருங்களா? அண்ணா எங்க வாங்குறாருங்க? வீடுகளுக்கு அது எப்படிங்க நான் சப்ளை பண்றீங்க? வீடுகளுக்குங்களா? கடைகளுக்கு. ஆனா இங்க வாங்குறது உங்களுக்கு எப்படிங்க நல்லா இருக்குங்களா? அருமையா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. ஓகே. ஹோல்சேல்ல வாங்குறவங்களுக்கு வந்து நீங்க எப்படி விலை வந்து எந்த அளவுல கொடுப்பீங்க? ஒரு 10 கிலோ 15 கிலோ கம்மியா இருக்கும். அவ்வளவுதான் எடுத்தாங்கன்னா. இல்லைன்னா கட்டுப்படி ஆகாது. மரவள்ளி கிழங்குங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்தேங்க மூட்டை. இன்னைக்கு அதே கிழங்கு வந்து இன்னைக்கு 2100 ரூபாங்க. 2100 ரூபா. அதே 70 கிலோ கிழங்கு. அப்ப வந்து நமக்கு வந்து ரேட்டு வந்து நமக்கு வித்தியாசம் வருது. அன்னைக்கு 1000 ரூபாய்க்கு எண்ணெய் எடுத்தேன், இன்னைக்கு 2400 ரூபா ஒரு டின் எண்ணெய். அப்ப அந்த மாதிரி விலைவாசி ஜாஸ்தியா இருக்கிறப்ப நம்ம வந்து விலைவாசி ஜாஸ்தி பண்ண வேண்டியது. உழைப்பு கூலிக்கு தான் சரியா இருக்கு இப்போதைக்கு. அதுதான். ஆமாங்க. எக்ஸ்ட்ரா வந்து லாபத்தை எல்லாம் இதுல பார்க்க முடியாது. நமக்கு கஸ்டமரை வந்து விடக்கூடாது. அதுக்காக கஸ்டமர் தேடி வர்றாங்க. இப்ப அவர் சத்தியமங்கலத்துல இருந்து வந்திருக்காருங்க. நேத்து வந்தவர் ஈரோடு மாவட்டத்துல இருந்து வந்து. ஆமாங்க. அவருக்காக நான் கஷ்டப்பட்டு நாங்க போட்டு கொடுக்குறோம். நம்ம கஸ்டமர் அவர் ரெகுலர் பார்ட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. 1 ரூபா லாபம் முன்ன பின்ன அதை அப்படியே போட்டு கொடுத்துருவோம். ஹீட்ரு எலக்ட்ரிக் கரண்ட் தாங்க. கையை தச்சானா அவ்வளவுதான். சூடாயிரும். அவ்வளவுதான். இது வந்து 2 கிலோ பேக். 2 கிலோ பேக். இன்னைக்கு கவர் விலை ஜாஸ்திங்கிறதுனாலதாங்க இந்த மாதிரி. அதாவது கவர் விலை வந்து அன்னைக்கு வந்து ஒரு கிலோ கவருக்கு 100 கவர் 130 கவர் இருந்ததுங்க. சரிங்க. இன்னைக்கு மைக்ரான் ஜாஸ்தியானதுனால வெறும் 45 கவர் எவ்வளவுதான் வருது. ஆனா 240 ரூபா கவர் கிலோ. எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி. நம்ம அதுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது.
நம்மளுடைய லேபிள். ஆமாங்க. இப்போ ஸ்நாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனல்ல பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சரிங்க. மினிமம் பிரைஸ்ல எங்க கிடைக்கும், குவாலிட்டியா எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. சரிங்க. நம்ம கிட்ட மினிமம் குவான்டிட்டியில எவ்வளவு ரூபாய் கொடுக்குறீங்க? நான் மினிமமா தான் கொடுக்குறேன். இல்ல அதாவது ஒரு சின்ன பாக்கெட்னா என்ன பிரைஸ் வருதுங்க? சின்ன பாக்கெட் அதான் 100 கிராம் பாக்கெட் எடுத்துட்டீங்கன்னா 100 கிராம் 20 ரூபாங்க. சரிங்களா? சரிங்க. 1/4 கிலோ 50 ரூபா, கிலோ 200 ரூபா. அந்த மாதிரி குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஓகே. டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே. ஒரு தரமும் மாறாது. 15 நாள் கேரண்டி தர்றேன். ஓகே. சரிங்களா? அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா எனக்கு கேட்கலாம். அந்த 20 ரூபா நீங்க 100 கிராம்னு சொன்னீங்க. ஆமா. அந்த 100 கிராம்ங்கிறது ஹோல்சேலா எங்களுக்கு ஒரு 100 பாக்கெட் 200 பாக்கெட் வேணும்னு சொல்லிட்டு அந்த மினிமம் பிரைஸ்ல இருக்கிறத கேக்குறாங்கன்னா என்ன ரேட்டுக்கு நீங்க பண்ணி தருவீங்க? எனக்கு ரெடி கேஷா இருந்தா மீறினா ஒரு 50 காசு 1 ரூபா கம்மி பண்ணும். 1 ரூபா வரைக்கும் நீங்க கம்மி பண்ணா 18 19 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஆமா, கிடைக்கும் ஒரு 100 கிராம் பாக்கெட். ஆமா. சோ ஓகே. அதாவது ஒரு தொழில் பண்றவங்களுக்கு இது வந்து மினிமம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து எடுத்துட்டு போறாங்க, அவங்க போய் இன்னொரு பக்கம் விற்கணும். அதனால வந்து 1 ரூபா ஒரு 2 ரூபாய்க்குள்ள கம்மி பண்ணி. ஓகே. இப்போ 20 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அவங்க கடையிலயோ இல்லாட்டி வெளியே எங்கேயோ விற்கிறதானா ஒரு 5 ரூபா சேர்த்து கூட விற்கலாமா? தாராளமா விற்கலாம். அது அவங்களுடைய திறமை. கொஞ்சம் குவாலிட்டியாவும் குவாலிட்டி நம்ம சரக்கு வந்து குவாலிட்டியா இருக்கும். அதை நம்ம இப்ப வாங்கிட்டு போறாரு இல்லைங்க. ஆமாங்க. அவரே வந்து நம்மள கிட்டத்தட்ட ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்காரு. நம்மளை விட்டு அதான் சொல்றேன், நேத்து வந்தவர் இன்னைக்காக எனக்கு வெயிட் பண்ணி இப்ப எடுத்துட்டு போற சத்தியமங்கலம் விட்டு காரமடை வந்திருக்காரு. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா நம்மளை தேடி வந்து நைட்டு பூரா ஆல்ட் பண்ணி நீங்க போட்டு கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். அதான் வாரத்துல ஒரு நாள் தான் வருவாரு. எவ்வளவு கிலோ ஆர்டர் சொன்னீங்க? 100 கிலோ ஆர்டர் கேட்டாரு. என்கிட்ட இருந்தது இப்ப 50 கிலோ. அதை மட்டும் போட்டு கொடுக்குறீங்க. ஆமா, பெரிய விஷயம் இல்லைங்க. ஆமாங்க. அர்ஜென்ட்டுங்கிறதுனால அதாவது ஒரு நாள் முன்னாடி சொன்னாங்கன்னா நான் அவங்க சொன்ன ஆர்டர் நான் ரெடி பண்ணுவேன். கொஞ்சம் ஸ்பீடா வேகமா சொல்லுங்க. நம்ம கிட்ட என்னென்ன ஸ்நாக்ஸ் நீங்க போடுவீங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. மரவள்ளி சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரவுண்டு, உருளைக்கிழங்கு சில்லி, அதுலயே சில்லிலேயே 2 ஐட்டம் இருக்குதுங்க. மிச்சரு, பூண்டு மிச்சரு, அவுள் மிச்சரு, ராய் பக்கோடா, ராய் மிச்சரு, ரிப்பன் பக்கோடா, காரா சேவு, ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஓகே. நம்ம கிட்ட 15 வெரைட்டிஸ் நீங்க போட்டு தருவீங்க. ஆமா. உங்ககிட்ட போன் பண்ணி எங்களுக்கு இந்த ஆர்டர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே தகவல் சொல்லிட்டா நீங்க ரெடியா போட்டு கொரியர் ஏதாவது பண்ணுவீங்களா? நான் இப்போ தேவைப்படுறவங்க வெளிய இருந்து ஏதாவது கேக்குறாங்க, எங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க ஏதாவது கொரியர் மூலமா எங்களுக்கு அனுப்புவீங்கன்னா பண்ணுவீங்களா? இல்ல, அப்படி இது வரைக்கும் நான் பண்ணலைங்க. சப்போஸ் கேட்டா கொரியர்ல பண்ணலாங்க. அதாவது நம்ம அந்த வண்டியில எல்லாம் வச்சு அனுப்புவாங்க தெரியுங்களா? அதுதாங்க கொரியர்ல பண்ணலாங்க. இப்ப அவங்க ஆன்லைன்ல எனக்கு அமௌண்ட் போட்டுறாங்கன்னு வைங்க, நான் கொரியர்ல பாக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு சில நேரம் அதுல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் ஆகும். அதுக்கு டேமேஜ் இல்லாம நம்ம நல்ல குவாலிட்டியா பெட்டிலேயே கட்டி அனுப்புறோம்னு வைங்களேன், லாரிலேயே போய் ஏத்தி விடுறோம். லாரியில ஏத்தி விடுறப்ப லாரி சர்வீஸ்ல நம்மள மாதிரி எத்தனையோ பேர் பார்சல் சர்வீஸ் பண்றாங்க. அதுல வந்து இது சிப்ஸுங்கிறது தெரியாது அவங்களுக்கு, போட்டு அமுத்தி நொறுக்கிடுவாங்க. அப்ப பார்ட்டி கிட்ட போகும்போது அது நொறுக்கி போயிரும். சரிங்களா? பாவம், அவங்க பணம் கொடுத்து வாங்குறாங்க. அதனால அந்த மாதிரி நான் பண்றது இல்லைங்க. டைரக்டா வாங்க எடுத்துக்கங்க. ஓகே. டைரக்டா வந்தாலும் எடுத்துக்கலாம். இல்ல சேஃப்டியா கொண்டு வர மாதிரி இருந்தா அந்த வண்டிக்கு நான் பண்ணுவேன், பண்ணி தருங்க. நீ அவங்களே ஒரு வண்டியை சொல்லி அந்த வண்டிக்கு நீங்க போட்டு கொடுத்து நான் போட்டு கொடுத்துருவேன். ஓகே. இது பரவாயில்ல, இந்த வண்டி வருதுங்க, இந்த வண்டியில நீங்க போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னா நான் சேஃப்டியா கட்டி பண்ணி கொடுத்துருவேன். ஆமா. ஓகே. இந்த தொழில் ஆரம்பிக்கணும், இப்ப உங்களை மாதிரியே ஒரு ஸ்நாக்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் நம்மளுக்கு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50,000 ரூபாய் இருந்தா போதுங்க. சரிங்களா? ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன தொழில் இந்த மாதிரி சின்ன கடையிலேயே இதே மாதிரி ஆரம்பிக்கிறதா இருந்தா குறைஞ்சது 3 லட்சம் ரூபாய் வேணும். 3 லட்சம் ரூபாய் வேணும். ஆமா. கடைக்கு அட்வான்ஸ். இன்னைக்கு இதே கடைக்கு வந்து அப்ப வந்து வெறும் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் இருக்கும். இன்னைக்கு இதே கடைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப வந்து நம்ம இன்வெஸ்ட் ஜாஸ்தி பண்ண வேண்டியது. குறைஞ்சது 3 லட்சம் ரூபாய் வேணும். 3 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த தொழில ஆரம்பிக்கலாம். இல்லாட்டி அதாவது ரோலிங்க்கு நமக்கு இப்ப எடுத்துட்டு போறாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட ஒரு நாளைக்கு இருக்கும் அமௌண்ட், ஒரு நாளைக்கு வசூல் ஆகலைங்கன்னா நாளைக்கு தர்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப அதை வந்து நான் ஜமாளிக்கணும். அதெல்லாம் டேக்கிள் பண்ணி தான் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் என்கிட்ட இருக்கும். அப்படி பண்ண அது சேர்த்துதான் இன்வெஸ்ட் பண்ணு 3 லட்சம் ரூபாய் வேணும் குறைஞ்சு. நான் இந்த தொழில் எப்படி கத்துக்கிட்டீங்க? ஊர்ல வந்து சின்ன வயசுல தீப்பெட்டி கம்பெனிக்கு தான் நான் வேலைக்கு போனேன். சரிண்ணா. அப்புறம் வந்து எனக்கு அது பிடிக்கல. ஒரு 3 வருஷம் செஞ்சோம் சிவகாசியில. தீப்பெட்டி கம்பெனில வேலை செஞ்சுட்டு அப்புறம் சின்ன வயசுல எங்க மாமா ஒருத்தர் இங்க வந்து கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தாரு, ரத்ன பாண்டின்ட்டு. சரிங்க. அவர் தான் என்னை கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த வேலையெல்லாம் அவர் கூட செஞ்சு பழகி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் வேலை செஞ்சேன். இந்த தொழில நீங்க அப்படி தொழில் அது அப்படியே எனக்கு வேண்டிய இதாயிருச்சு. ஓகே. நம்ம சொந்த தொழில் எல்லாமே பழகியாச்சு. சரிங்களா?
இப்போ வந்து நான் சொந்தமாகவே பண்ணலாம் ஆ. அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஓகே. நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தொழிலாளியா இருந்து இப்போ நீங்க முதலாளியா மாறி இருக்கீங்க ஆமா. இல்லைங்களாண்ணா? இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமா இல்ல எப்படிங்க? இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என் பையன், என் ஒய்ஃபு, நாங்க 3 பேருங்க. அது போக பக்கத்துல இருந்த எங்க அம்மா, இவங்க பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா இருக்காங்க, கூட இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அது வந்து என்னென்ன மெயின் வந்து இந்த அம்மா அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க தான் எல்லாமே வந்து கூட மாட நமக்கு ஹெல்ப் பண்றது அவங்க. ஆ. அதுக்கு மேல நமக்கு வேலைக்கு ஆளு வேணும்னா நம்ம சேலரி கொடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே. இதனுடைய விலை எல்லாம் எவ்வளவு வருதுண்ணா? இதோட விலையெல்லாம் கிலோ 200 ரூபாங்க. கிலோ 200. ஆமாங்க. எல்லாமே 1 கிலோ தான். எல்லாம் 1 கிலோ தான். இதனுடைய விலை எவ்வளவு வருதுங்க? அதே ரேட்டு தாங்க. இதனுடைய விலைங்க 200 ரூபா தான். இது 200 ரூபா தான். ஆமா. இது அதே 200ங்களா? அதே ரேட். அதே ரேட்டு தான் எல்லாமே. குவாலிட்டி நல்லா கொடுக்கறதுனால எல்லாமே ஒரு இதனுடைய விலையும் 200. இதனோட விலை அதே தான். நம்ம கிட்ட எல்லா ஸ்நாக்ஸ் உடைய விலையும் 1 கிலோ வந்து 200 ரூபாய் தான். 4 கிலோ 50 ரூபா. 100 20 ரூபா. ஓகே. குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஓகே. இப்போ போட்டுட்டு காரம் மிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் ஆகுங்க பேக்கிங் பண்றது? இப்போ வந்து அர்ஜென்ட்டா கேக்குறாங்கன்னா ஒரு 5 கிலோ வேணும் 10 கிலோ வேணும்னா நம்ம குயிக்கா பண்ணி கொடுப்போம். இல்லைன்னா மொத்தமா போட்டுட்டு கொஞ்சம் டைமிங் இருக்கும்போது ஒரு 50 கிலோனா 50 கிலோ, ஒரு கிலோ ஒவ்வொரு கிலோ எல்லாமே ஒவ்வொரு கிலோ பேக்கிங். கேட்கறவங்களுக்கு ஒவ்வொரு கிலோ பேக்கிங். இல்ல எனக்கு 2 கிலோவா ஒட்டுக்கா வேணும் அப்படின்னா 2 கிலோவா பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாங்க. அதே மாதிரி 1/4 கிலோ 1/2 கிலோ வேணும்னா அவங்களுக்கு அப்பவே எடை போட்டு 1/4 கிலோ 1/2 கிலோ கொடுத்துருவோம். ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க தயாரிக்கிறீங்க, அதாவது நீங்க செய்யறீங்க அப்படின்னா எவ்வளவு டேஸ் பயன்படுத்திக்கலாங்க? குறைஞ்சது 15 நாள் கேரண்டி. அதுக்கு மேல வந்து கேரண்டி இல்லை. 15 நாள் குறைஞ்சது 15 நாள். ஓகேங்க. ஆமா. அந்த 15 நாளுக்குள்ள நம்ம சேல்ஸ் பண்ணணும். ஓகே. ஆனா உங்களுடைய தொடர்பு எண் நம்ம கொடுத்து யாராவது ஸ்நாக்ஸ் வேணும்னா நீங்க அவங்களுக்கு பண்ணி தருவீங்களா? கண்டிப்பா பண்ணி தருவோம். ஓகே. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 9790331134. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து யாராவது ஸ்நாக்ஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா பண்ணி தருவீங்க. கண்டிப்பா பண்ணி தருவோம். ஓகே. இந்த ஒரு காணொலி வழியா நிறைய பேர் எங்கிட்ட அணுகுனீங்க, எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து தேவைப்படுது ஒரு பிசினஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் தர்றாங்க. நீங்க வந்து உங்களுடைய ஒரு மினிமம் பிரைஸ்ல ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கணும்னா இந்த ஒரு கான்டாக்ட் நம்பரை பயன்படுத்திட்டு உங்களோட பிசினஸை வந்து நீங்க பெருக்கிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். ஆனா வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு பல தகவல்கள், உங்களுடைய ஸ்நாக்ஸ் எப்படி நீங்க தயார் பண்றீங்க, உங்க தொழில் எப்படி ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு விரிவா எங்ககிட்ட விளக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்க. ஓகே. தொடர்ந்து நம்ம சிவாரண்டியை பாருங்க. எண்ணிலடங்காத பல காணொலிகள் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க பிசினஸ் மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் சார்ந்த பல தகவல்களோட உங்க பிசினஸை நீங்க எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வழியா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரம் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட தவறாதீங்க. சில்தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.